இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது தெளிவாக இந்து பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறேன், இதுவும் பல பத்திரிகைகளில் வரும் என்று எதிர்பார்ப்போம். இது இந்தியாவுக்கானது, தமிழகத்திற்கான ஒரு களம் அமைய போகிறது 26. இதில் நான் துணைத் தலைவர் அவர்கள் பேசும்போது தியாகம் என்று சொன்னார்கள். இது தியாகம் என்பதை விட வியூகம் என்றுதான் நீங்கள் கூறுகிறீர்கள். காரணம், எந்தெந்த ஏரியா எனக்கு கொடுக்கப்படும் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன். அது கண்டிப்பா எனக்குத்தான் வரும் என்று அவர்களுக்கு தெரிந்த பிறகும் இது ஏதாவது பேசி கெடுத்துடக்கூடாது, என்ன ஆக போதோன்னு கையை உதறிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன். எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும் என்பதை பாருங்கள். அது எனக்கு கிடைக்கும் மரியாதை இல்லை, நமக்கு கிடைக்கும் மரியாதை. அந்த மரியாதையை நாங்கள் ஏசி ரூமில் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எப்படி அதை பரிமாறுகிறீர்கள் அவர்களுக்கு என்பதை காட்ட வேண்டும். நான் கவலையே பட்டது கிடையாது. நீங்க இருக்கீங்கிறது எனக்கு தெரியும், தெளிவா இருக்கீங்களாங்கிறது தான் எனக்கு தெரியும். அதை பற்றி கவலைப்படுறது இல்லை நான். ஆனால் தெளிவாக இருக்கணுங்கிறதுல மாத்திரம் எனக்கு கவலை உண்டு. தெளிவில்லாதவர்களுக்கு நான் அந்த சகலகலாவன் கதை சொல்ல மாதிரி அதையே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தவிர அரசியலில் எதிரிகள் கிடையாது, இதை புரிந்துக்கணும். தோக்கடிச்சிட்டா அது நெஞ்சில் ஈட்டியை பார்த்து தோக்கடிப்பதா இந்த டெமோக்ரஸி விளையாட்டு? அவர்கள் செய்ய தவறியதை நான் செய்கிறேன் என்பதுதான். மற்றபடி இது குடும்பம் தான். இட் இஸ் an inclusive family. அப்படித்தான் டெமோக்ரஸி இயங்க முடியும். சரி, இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம், அப்போ பேங்க்கில் ரூபா மாதிரி 5 வருஷம் கழித்து திறந்து பார்த்தா இருக்குமானா இருக்காது. கான்ஸ்டன்ட் விஜில், கண் விழிப்பு வேண்டும். இதை தான் நான் ஹார்வர்டில் பேசுகிறேன் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு புரிந்தது உங்களுக்கும் புரிய வேண்டும். ஏன்னா ஹார்வர்டுங்கிறது பட்டம் தான், இதுதான் கருவூலம், அது எல்லாருக்கும் இருக்கு. படித்தா இதில் இங்கே இருக்கிற விஷயத்தை நீங்கள் மற்றவனுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும். ஆனால் ஏற்கனவே இருக்குங்கிறது தான் உண்மை. நான் உங்கள் அறிவை நம்புகிறேன், அது தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அவ்வளவுதான். அது உங்களுக்கு மாத்திரம் தெளிவு இருக்கு. ஆனால் முதல்ல இருந்ததாக நான் நம்பவில்லை. சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வந்தது. என் கவிதை எப்படி வந்ததுன்னா, இவங்க அப்பா கிட்ட போய் உட்கார்ந்து பேசுவேன். கண்ணதாசன் அவர்களுடைய மகன் இங்கே இருக்கிறார்கள். டைரக்ஷன் எப்படி வந்ததுன்னா, பல டைரக்டர்களிட உதவியாளனாக இருந்திருக்கிறேன். என்னுடைய இசைக்கு வாத்தியார் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் மட்டும் அல்ல, இளையராஜாவும் தான். என் நண்பர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எனக்கு வாத்தியார்களாக மாறி இருக்கிறார்கள். அப்படி கற்றுத்தான் வந்தேன். எல்லாம் தெரியும் என்ற நிலை ஒரு 20-21 வயசு இருக்கும்போது இருக்கும். ஏன்னா பேங்க் செக்கில் கையெழுத்து போட ஆரம்பிச்சிருப்போம் அப்போ தான். ஸோ இதுதான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற கர்வம் வரும். அந்த கர்வம் நம்மில் சிலருக்கு இருக்கலாம். எனக்கு தெரியும் இந்த சித்தாந்தம் என்னவென்று. அதையெல்லாம் கடந்தது மனிதம். அதை திக்கு வாய்க்காரர்கள் வாய் குளறி மதம் என்று சொல்லுகிறார்கள். அரசியலும் மதமும் சேர்ந்த எந்த நாடும் உருப்பட்டதில்லை. அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. இப்பொழுது இங்கே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விதமான சர்வாதிகார நாடகத்திற்கான பாடம் அல்லது ஸ்கிரிப்ட் ஏற்கனவே ஐரோப்பாவில் எழுதப்பட்டது தான்.
அதில் இம்மி பிசகாமல் டயலாக் சொன்னதை சொல்லும் கிளிகள் தான் இங்கே இந்திய கிளிகள். இந்த பாசிச கிளிகள் எல்லாம் அங்கே சொன்னது தான். மூக்கு மாத்திரம்தான் காவி கலர் இந்த கிளிக்கு. உடம்புல பச்சையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட இந்த பஞ்சவர்ண கிளியால் ஒன்றும் பண்ண முடியாது. மூக்கு மட்டும்தான் அந்த கலர் கொத்திக்கிட்டே இருக்கும். அது பழக்கணும். 70 வருஷமாக பழகிட்டு இருந்தோம், இப்போ பழக்கம் விட்டு போச்சு. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.